நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணத்தில் உதித்த திட்டம் தான் இந்த அன்பு கரங்கள். இவ்வாறு அவர் ஆய்வு செய்யும் போது ஏன் இந்த குழந்தைகளை நாம் குடும்ப சூழ்நிலையிலே வளர்க்கக்கூடாது என்று அவருடைய எண்ணத்தில் உதித்த ஒரு உன்னதமான திட்டம் இந்த அன்பு கரங்கள் திட்டம். ஏனென்றால் குடும்ப சூழலில் அந்த பிள்ளைகள் வளரும் போதுதான், அன்பிலும் அரவணைப்பிலும் வளரும் போதுதான் மனித நேயம் என்பது வளரும். நம்முடைய சமூக கட்டமைப்புகளை நம்முடைய எதிர்கால சந்ததியாக அந்த குழந்தைகள் அறிந்து கொள்ள முடியும். அன்புக்காகவும் அரவணைப்புக்காகவும் இயங்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது என்று நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த அன்பு கரங்கள் திட்டம். இதன் மூலம் பாத்தீங்கன்னா பெற்றோர் இல்லாத அல்ல பெற்றோரால் குழந்தைகளை வளர்க்கும் சூழல் இல்லாத நிலையிலே அவர்களுக்கு மாதம் 2000 கல்வி மற்றும் பராமரிப்பு செலவாக இந்த அரசு அவருடைய பாதுகாவலருக்கு வழங்கி வருகிறது. இதன் மூலம் பாத்தீங்கன்னா அவருடைய கல்வி உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைக்கு இந்த 2000 என்பது வெறும் காசு அல்ல, வெறும் பணம் அல்ல. நீ தனியா இல்ல, உனக்காக இந்த அரசு இருக்கிறது, உனக்காக நான் இருக்கிறேன் என்று இந்த தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதலமைச்சர் தளபதியாரின் அரசு வழங்கும் ஒரு அரவணைப்பு என்பதை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல அன்புச்சோலை திட்டமும் அப்படிதான். தனிமையிலே இருக்கக்கூடிய அந்த மூத்த குடிமக்களுக்கு, மனச்சோர்வுடன் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கெல்லாம் இந்த அன்பு சோலை திட்டம் பகல் நேர பராமரிப்பு மையங்கள் மிகவும் வரவேற்பு பெற்ற ஒரு மையங்களாக செயல்படுகிறது. இதை இன்னும் நம்ம விரிவாக்க செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நம்முடைய முதலமைச்சரிடம் வைத்துள்ளார்கள். அதே போல இரவு காப்பகங்களும் எப்போது சாலையோரம் வந்த குடிமக்கள் எல்லாம், மக்கள் எல்லாம் சென்னையிலே சாலையோரம் இருந்த மக்களுக்கெல்லாம் இன்று பாதுகாப்பாக அவர்களுக்கு தங்கு இடம் உருவாக்கிய இந்த இரவு காப்பிடங்கள் சென்னையில் அமைக்க உள்ளது. மக்கள், குழந்தைகளும் பெண்களும் மிகவும் பாதுகாப்பாக வாழ்ந்து வருகிறார்கள் என்று கூறிக்கொண்டு, இவர்கள் எல்லாம் ஆதரவற்றோர் அல்ல, நீங்கள் எல்லாம் ஆதரவர் பெற்றவர் என்றுதான் நம்முடைய முதலமைச்சருடைய அந்த சொல் என்று கூறி முதலமைச்சர் தாய்மானவருக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.